நீலகிரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் ஆலோசனை கூட்டம் உதகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் இதில் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலாச்சார நடனமாடி மிகுந்த உற்சாகத்துடன் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருச்சி மாவட்ட AITUC அமைப்பின் சார்பில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகில் உள்ள காதி கிராப்ட் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சிவா, புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதானி குழும நிறுவன ஊழலை உடனடியாக விசாரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர் நலச்சங்கத்தின் கூட்டம் மாநில தலைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகரன் கூட்டமைப்பின் கூட்டத்தை துவக்கி வைத்த நிலையில் திருமண அமைப்பாளர்களுக்கு என்று தனி நலவாரியம் உருவாக்க வேண்டும், ஓய்வூதியம் அளிக்க வேண்டும், அரசின் நலத்திட்ட உதவிகளும் தொழில் புரிய உரிய ஆவணம் செய்ய வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும். இல்லையெனில் வரும் ஜனவரி 25ஆம் தேதி மாநில அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் அடுத்த விரிஞ்சிபுரம் பகுதியில் உள்ள பாலாற்றில் வரும் தண்ணீர் ஏரிகளுக்கு செல்லாதவாறு பாலாற்றில் காவிரி கூட்டு குடிநீர் ராட்சத குழாய்களை புதைத்திருப்பதை கண்டித்து பாலாறு பாதுகாப்பு சமூக விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் விவசாய சங்கம் உள்ளிட்ட இயக்கங்கள் சார்பில் பாலாற்றில் இறங்கி போராட்டம் நடைபெற்றது. மேலும் இதன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாலாறு பாதுகாப்பு சமூக விழிப்புணர்வு இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் பகுதி மற்றும் வார்டு சபா கூட்டம் 15 வார்டுகளில் நடைபெற்றது. பேரூராட்சி தலைவர் செல்வராணி அனைத்து வார்டுகளுக்கும் சென்று தலைமையேற்று கூட்டத்தை நடத்தி வைத்த நிலையில் இதில் ஒவ்வொரு வார்டிலும் குடிநீர், கழிவுநீர், மழைநீர் கால்வாய், சாலை, தெருவிளக்கு கேட்டு மனுக்கள் கொடுக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த சுமைதாங்கி பகுதி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்த நிஷா என்ற மாணவி வகுப்பறையில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து காவேரிப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த மாணவி ஏற்கனவே இருதயம் பலவீனமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதன் காரணமாகவே தற்போது உயிரிழப்பு ஏற்பட்டு இருப்பதாக பெற்றோர்களின் ஒப்புதலோடு தெரியவந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, நடன போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் வீட்டின் பூட்டை ரம்பம் கொண்டு அறுத்து மர்ம நபர்கள் 13 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த ஆற்காடு நகர போலீசார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து திருடர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2வது முறையாக தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்தில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் கடந்து செல்கின்றனர். இதனால் காரணி, நெல்வாய், புதுப்பாளையம், மங்களம், எருக்குவாய் உள்ளிட்ட 10 கிராமங்களில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு பெரியபாளையம் வழியாக 10 கிலோமீட்டர் சுற்றி சென்று வருவதால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்தை விரைந்து சீரமைத்து 10 கிலோமீட்டர் சுற்றி சென்று வரும் மக்களின் அவல நிலையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள அரசு மதுபான கடையில் மர்ம ஆசாமி ஒருவர் இரும்பு சட்டரை இரும்பு அறுப்பான் இயந்திரத்தின் மூலம் மறுத்து துளையிட்டு உள்ளே நுழைந்து கடையில் இருந்த 12,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளார். இது தொடர்பாக பாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இது குறித்தான CCTV காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.